திருவாசகத்திலே போற்றி திருவருளிலே சொல்கிறார், இந்த உலகத்தில் யானை மிகப்பெரிய உயிரினம் என்று சொன்னால் நாம் தெரிந்த வகையில் யானை, மிக சிறிய உயிரினம் எறும்பு. அப்படி யானை முதல் எறும்பு வரையிலான விலங்கினம், அதுக்கான கருப்பை அது எப்படி கருக்கொள்கிறது, அதுபோல் இந்த மானுட பிறப்பு, இந்த மானிட பிறப்பிலே எத்தனை வகையான யோனி பேதங்கள் இருக்கிறது, அவற்றில் எப்படி உயிர் உருக்கொள்கிறது, கரு வளர்கிறது, அது மீண்டும் இந்த உலகை அடைகிறது என்பது குறித்து மணிவாசக பெருமான் சொல்லும் பொழுது, அதை உணரும் பொழுது ஆச்சரியம் எழாமல் இல்லை. ஆம், மிக சிறப்பான சொற்றொடரால், மிக சிறப்பான வரிகளால் இந்த உயிரானது எப்படி உருவாகிறது என்பதை குறித்து மிக சிறப்பாக எடுத்து சொல்கிறார். மானுட பிறப்பில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். செரு, கிருமி செரு, இன்று உலகம் முழுதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற, உலகம் முழுதும் பயப்பட வைத்து கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ், அது ஒரு கிருமிதானே. இது ஒரு கிருமியினுடைய போர் என்ற வார்த்தையை கிருமி செருவினில் என்று சொல்கிறார். அதாவது கிருமிகள் அனைத்தும் சேர்ந்து, செரு என்றால் போர், ஒரு போர் நடத்துகிறது. அந்த நடத்துகின்ற போரில் பல்வேறு உயிர்களிடையே இருந்து தப்பித்து பிழைத்து ஓர் உயிர், அது ஆணினுடைய உயிரணு, மாதாவினுடைய உதரத்து, மாதாவினுடைய உதரம் என்றால் கருப்பை எப்படி அடைகிறது என்பது குறித்து அவர் சொல்கிறார். மானுட பிறப்பில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். அப்படிப்பட்ட கிருமி சண்டையில், செருவில், அந்த போரில், பல்வேறு விதமான அந்த கிருமிகள் சூழ்ந்த போரில் அந்த உயிரானது தப்பி பிழைத்து மாதா உதரத்து, அந்த வயிற்றில் இருக்கின்ற கருப்பையை அந்த உயிர் எப்படி அடைகிறது என்பதை சொல்கிறார். பல்வேறு விதமான கிருமிகள், அதாவது ஆணினுடைய ஸ்ரோனிதமும் பெண்ணினுடைய சுக்கிலமும் கலந்து உயிர் உருவாகிறது என்று பட்டினத்தார் சொல்கிறார் அல்லவா. அதுபோல் அந்த ஸ்ரோனிதமும் சுக்கிலமும் இணைவதற்கு பல்வேறு கிருமிகள் எதிர்ப்பை தெரிவித்து அதை பலவீனப்படுத்துகிறது, அதை அழிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கிருமி செரு, அந்த பயோவார் ஒவ்வொரு கருப்பையிலும் நடந்து அந்த கிருமி செருவினில் பிழைத்த உயிர்தான் கருப்பையை அடைகிறது, அது கருவாக வளர்கிறது.